ஆழ்வார்கள், ஆச்சாரியர்கள், அடியார்கள், ஜெய சுவாமிகள் தாமரை திருவிழியே செல்லும். ரங்கநாயகி தாயார் சுமத ஸ்ரீரங்கா தாமரை திருவிழியே செல்லும். ஆண்டாள் தாயார் தாமரை திருவிழியே செல்லும். கண்ணன் கடலமையிலே செல்லும். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணா பிளமஸ்து. இன்னைக்கு 29வது பாசுரத்தை அனுபவிக்க போகிறோம். ஆனால் 29, 30 ரெட்டை பாசுரம்னு சொல்லுவாங்க. அதை பிரிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. சாத்து முறையிலையும் கூட அதை ரெட்டையாக தான் அனுபவித்து பழக்கம். அதனால் பாசுர அனுசந்தானம் மட்டும் 2 பாசுரத்தையும் பண்ணிட்டு அர்த்த விசேஷங்களை இன்னைக்கு 29க்கும் நாளைக்கு 30க்கும் பார்க்கணும். அடியே ராமானுஜ தயாபாத்திரம் ஞான வைராக்கியபூஷணம் ஸ்ரீமத் வெங்கடநாதார்யம் வந்தே வேதாந்த தேசியம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமன மத்தியமாம் அஸ்மத் ஆச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோ நித்யம் அச்சுத பதாம்புஜ யுக்ம ருக்ம வியாமோகதஸ்ததிதராணி திருநாய மேனே அஸ்மத் குருர்பகவதோஸ்ய தயைக சிந்தோஹோ ராமானுஜஸ்ய சரணம் சரணம் பிரபத்தே. माता पिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आदर्श नगर्ग बगुलाविरामं श्रीमत्तदङ्घ्रीकुलं प्रणमामि मूर्ध्ना भूतं सरस्य महत्वात्पट्टनाद श्रीभक्तिसारकुलशेखर योगी वाहान् भक्त अङ्घ्रियेणुं परकालयदीन्दनिस्सान् श्रीमत्परांसमुनिं प्रणतोऽस्मि नित्यं नीलातुङ्गस्तनगिरिधरी सुप्तमुक्तोद्य कृष्णं पारात्रिं संस्कृति सदशिरसिक्तम् अध्यापयति सोशिष्टायां सृतिनिगलितं या बलाकृत भुङ्क्ते गोदादस्य नमयिदमिदं भूव एवास्तु भूयः अन्नं वयल आண்டாள் அரங்கற்கு பன்னும் திருப்பாவை பல்பதியம் இன்னிசையாதால் பாடி கொடுத்தாள். நல்ல பாமாலை சூடி கொடுத்தாளை சொல்லு சூடி கொடுத்த சுழற்கொடியே தொல்பாவை அழுறவல்ல பல்வளையாய் நாடினி வேங்கடற்கென்ற விதி என்ற இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. சீற்றம் சிறு காலே வந்துன்னை சேவித்து சீற்றம் சிறு காலே வந்து உன்னை சேவித்து உன் பொன் தாமரை அடியே போற்றும் பொருள் கேளாய் பெற்றம் மேற்று உண்ணும் குலத்தில் பிறந்து பெற்றம் மேற்று உண்ணும் குலத்தில் பிறந்து நீ குற்றவர் எங்களை நீ குற்றவர் எங்களை கொள்ளாமல் போகாது இற்றை பறை கொள்வான் அன்று காண்போவிந்தா இற்றை பறை கொள்வான் அன்று காண்போவிந்தா எற்றைக்கும் ஏழை பிறவிக்கும் முந்தன்னோடு உற்றோமே ஆவோம் உமக்கே நாமாள் செய்வோம் உற்றோமே ஆவோம் உமக்கே நாம் ஆள் செய்வோம் மற்றைய காமங்கள் மற்றைய நம் காமங்கள் மாற்று ஏவோ எம்பாவாய். வங்கம் கடல் கடைந்த மாதவனை கேசவனை வங்கம் கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திரு புகத்தே சேரிடையார் சென்று இறங்கி அங்க பறை கொண்ட ஆற்றை அங்க பறை கொண்ட ஆற்றை அணிபுதுவை பைங்க மலர் தந்தரி
சங்கம் தமிழ் மாலை சங்கம் தமிழ் மாலை முப்பதும் தப்பாமே சங்கம் தமிழ் மாலை முப்பதும் தப்பாமே எங்கு பரி சுரைப்பார் இரண்டு மால்வரை தோள் செங்கண் திருமுகத்து செங்கண் திருமுகத்து செல்வம் திருமாலால் செங்கண் திருமுகத்து செல்வம் திருமாலால் எங்கும் திரு அருள் பெற்று எங்கும் திரு அருள் பெற்று இன்புருவர் கேட்போ எம்பாவாய் சிற்றும் சிறு காலைன்னு சொல்லல காலே அப்படின்னு சொல்றா அந்த காலேங்கிறதுக்கு கூட ஒரு தனி அர்த்தம் கொடுத்துருக்கா பெரியவாழம். கோவிந்தா சிற்றம் சிறு காலே வந்துன்னை சாதாரண பார்க்கச்சே சிற்றம் சிறு காலேனா வேலைத அப்படின்ற அர்த்தம். பின்னால இந்த காலேங்கிற வார்த்தைக்கு விவரமா சொல்ல போறான். உன் திருவடியில வந்து தண்டனிட்டு சேவிச்சு மங்களாசாசனம் செய்யறதுக்கு என்ன காரணம்னு கேட்டேனாக்க நாங்கள் என்ன கேட்க போகிறோங்கிறத கேட்டுக்கோ, செவிமடித்துக்கொள். என்னன்னா இற்றை பறைகொள்வான் அன்றுகான் எற்றைக்கும் ஏழேழு பெருவிக்கும். இற்றை பறைகொள்வான் இன்னைக்கு பறையை கொள்வதற்காக மோட்சம் எங்களுக்கு மோட்சங்கிறத இன்னைக்கு நீ ஸ்தாபிச்சிட்ட. சரணம் அடைந்தார்க்கெல்லாம் மரணம் ஆனால் வைகுந்தம் கொடுக்கும் பெறான். அவங்ககிட்ட சரணாகதி பண்ணிட்டோம்னா நம்மளுடைய ஆயுஸ் பூரா நம்ம வாழ்ந்ததுக்கு அப்புறம் தான். இன்னைக்கு போய் சரணாகதி பண்ணிட்டா அவன் நாளைக்கே நம்மளை கூட்டிட்டு போயிட போகிறது. நம்மளுக்குன்னு ஒரு ஆயுஸ் போட்டுக்கான இல்லையோ, அதுதான் ஆழ்வார் சொல்கிறான். சரணம் அடைந்தார்க்கெல்லாம் மரணம் போது மோட்சம் கொடுக்கும் பெறாமல். அந்த மாதிரி இந்த பறவை கொள்றதுக்காக மோட்சத்தை இன்னைக்கு நாங்கள் உறுதிப்படுத்திக்கிட்டோம். அப்போது நாங்கள் என்ன சொல்கிறோன்னா இந்த ஜென்மம் முழுவதும் இனி எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் உன்னோடு உற்றவர்களாகியே உன்னோட சம்பந்தம் இருக்கிறவர்களாகவே இருக்கணும். ஒருவேளை இந்த ஜென்மத்தில் நீ மோட்சத்துக்கு கூட்டின்னு போல அடுத்த பிறவி கொடுக்குறதுனா கூட அப்பவும் உன்னுடைய சம்பந்தம் எங்ககிட்டே விட்டு போயிடக்கூடாது. சதா சர்வ சுவாமியான உனக்கே நாங்கள் காட்சி. நாராயணாய நாராயணனே பறை தருவான் முதல்ல ஆரம்பிச்சான். இப்போ நாராயணாய உனக்கே ஆழ்படுவோம் அப்படிங்கிறான். அப்போ அவன் எப்படிப்பட்டவன்னா பெற்றம் மேய்த்து பெற்றம்னா பசுமாடுகள் ஆனைரைகள் பெற்றும் மேய்த்து உண்ணும் குலம். அந்த இடைக்குலத்துல அவதரித்த நீ உன்னுடைய நியமப்படி நீ எங்களெல்லாம் எப்படிலாம் நியமிச்சிருக்கியோ அந்தபடி ஸ்வீகரித்து உனக்குன்னே ஆழ்படுத்திட்ட. மாலே அப்படி மயக்கி எங்களை ஆக்கிட்ட. அப்போ மற்றைய காமங்களை நீக்கு. நீ மாலா உனக்கு அடிமைப்பட்டுட்ட. ஆனா எங்களுக்கு இந்த உலகம் தானே இழுக்கிறது. இதுல எத்தனை விதமான இடைஞ்சல் எங்களுக்கு இருக்கு. அந்த மற்றைய விஷயங்கள்ல எங்களுக்கு காமத்தை எங்கள் ஆசையை நீ தான் அழிச்சு தரணும். அப்போதான் ஒன்னையே நினைக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். திருப்பாவையில் இந்த பாசுரம் தான் கடைசி பாசுரம். ஆண்டாள் ஆயர்குல பெண்ணா வேஷத்தை தரிச்சுன்னு பாடினதுல இதுதான் கடைசி. இந்த பாசுரம் வங்க கடைந்த பாசுரம் வந்து ஆண்டாள தன்னான தன்மையை பட்டர்பிரான் கோதை சொன்னன்ற அந்த இதில் எழுதுன்றார். மற்றவை 29 ஆயர் பெண்களின் தன்மையை ஏறிட்டு கொண்டு தன் ஆயர் சிறுமியா இருந்துட்டு அவளுக்கெல்லாம் எப்படி அறிவிக்கணுமோ அந்த மாதிரி பண்ணிதான் பாசுரம். ஆக இந்த அந்திம பாசுரத்தில் பெண்கள் தங்களுடைய அபிப்பிராயத்தை முழுமையாக வெளிப்படுத்துகின்றனர். நம்மாழ்வார்க்கை 4 முக கடவுள் என்றான் ஒரு கவி. ஏன் 4 முகத்தில் பேசுகிறார். அவர் 4 வேதத்துக்கும் இது பண்ணதுனால பிரம்மாவு மாதிரி பிரம்மா ஒவ்வொரு
வாயில் ஓயாத ஒவ்வொரு வேதத்தை சொல்லிகிட்டே இருப்பாராம். நம்மாழ்வார் தன்னுடைய நாக்கால் 4 இது பண்ணார். 4 வேதத்துடைய சாரமாக 4 பாசுரங்களை இயற்றினார். சதுர்முக சமர்த்தியாது சடகோப முன்னே ஸ்திதா ஸ்வவாச்சா மாத்ரு துர்ஹி சகி வாச்சா வர்ணத்தார். எம்மா வீடுங்கிற இதில் நம்மாழ்வார் பிராப்பிய பொருளை நிஷ்கர்ணம் செய்தார். ஒழிவில் காலம் எல்லாம் அப்படிங்கிறதுல வேண்டிக் கொண்டார். எப்போவுமே அவங்ககிட்டயே நம்ம இருக்கணுங்கிறத சொன்னார். அடியார் அடியார் தன்னடியார் அடியார் தமக்கு அடியார் அடியவங்கள்ட்ட பாகவத விஷயத்தை அவருடைய செஞ்சார். திருப்பாவையில் நீராட பொதுவி எல்லாரும் போந்தாரோ என்று புருஷார்த்தத்தின் சரம அவதியான பாகவத கைங்கரியத்தில் அந்த பாகவத அடியார் அடியார்னு நம்மாழ்வார் சொன்னதை இந்த இடத்துல ஆண்டாள் நம்மளுக்கு எடுத்து காட்டியிருக்கான். நாராயணனே பறை தருவான் அப்படிங்கிறதுல முதல்ல பிராப்பியம், பிறகு பிராபகம். நாராயணனே அப்படிங்கிற செய்யும் அடையத்தக்கவன் பிராப்பியம், அடைய தகுந்த தகுதி அவனுக்கு மட்டும்தான் இருக்கின்றத சொல்லலாம். பிராப்பியமான பலத்தில் ருசி உண்டான பிறகோ பிராபகத்தில் ஈடுபடுது. அந்த நம்மளுக்கு அப்பதான் மோட்சம் கொடுப்பாங்கிறது நம்மளுக்கு தீர்மானமாக தெரிஞ்சு அவனை அடையணும்னு ஒரு ஆசை வந்துருக்குன்னா அப்புறம் தானே நம்ம வழி தேடுவோம். ஒரு இடத்துக்கு போகணும்னாக்க அந்த இடத்துக்கு கண்டிப்பாக போகணுங்கிறத நம்ம தீர்மானம் பண்ணாதான் அந்த இடத்துக்கு எப்படி போகிறதுங்கிற ரூட்டை பார்ப்போம். நம்ம சாதாரணமாக எல்லா இடத்துக்கும் ரூட்டு பார்த்துன்னு உட்காந்துருக்குமானா இல்லை இல்லையா? அந்த மாதிரி தான் நம்மளுக்கு அடைய வேண்டியவன் அவன் தான். நாராயணனே பறை தருவான், நாராயணாய அப்படிங்கிறத நம்ம மனசில் ஸ்தாபிச்சுட்டோன்னா அப்போ நம்மளுக்கு அவனை எப்படி அடையிறது அப்படிங்கிற வழியை தேடுறதுக்கு நம்மளுக்கு தோணும்னு சொல்லி சொல்லிட்டான். தூயாமாய் வந்து நாம் தூயோமாய் வந்தோம் துயிலிட பாடாம். இந்த இடத்துல தூய்மை சொல்லப்படுது. பிரபந்தனுக்கு 2 வகையில் பிரபத்தி என்ன, ஒரு சரணாகதி பண்ணிட்டோம்னா 2 விடத்துல நம்ம சுத்தமாக இருக்கணும். சித்தோபாயமான பகவானை அண்டினவன் ஆனபடியால் பக்தி ரூபமான உபாயத்தில் ருசி வாசனை முதலில் இல்லாமல் ஒரு சுத்தி. மற்றொன்று நாம் செய்யும் பிரபத்தியே முக்கிய உபாயம் என்ற எண்ணம் இல்லாமல் பிரபத்தி என்பது வியாஜ்யம் மாத்திரம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். பிரபத்தி பண்ணிட்டோம்னா அதனால் பகவான் கிடச்சிடுவான்றது கிடையாது. அந்த பிரபத்தி பண்ணிட்டோம்னாக்க அது ஒரு வழி, வியாஜ்யம் காரணம். நான் பிரபத்தி பண்ணிட்டுட்டேன், அதனால் என்னால் எப்படியும் அவனுடைய அருளை பெற்றுட முடியும் அப்படிங்கிற நம்மளுக்கு ஒரு நம்பிக்கை, அவ்வளோதான். இந்த விஷயம் இந்த பாசுரத்தில் கூறப்படுகிறது. நாம் செய்யும் உபாயம் மற்றொரு பலத்தை உத்தேசித்து செய்கிறோம் என்றால் இந்த எண்ணம் மாணிக்கத்தை கொடுத்து தவிடு வாங்குவதற்கு. நம்ம ஒரு காரியம் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு பலத்தை உத்தேசித்து பண்ணோம்னாக்க ஒரு நல்ல மாணிக்கத்தை கொடுத்துட்டு போய் தவிடு வாங்கினா எவ்வளோ ஒரு கேவலமோ அந்த மாதிரி ஆகும். தலை கட்டு அவிழ் அந்த பாசுரத்தில் செழுமுத்து வெண்ணெற்கு என சென்று முன்றில் வளைக்கை துளை பாவையர் மன்னும் நாங்கூர் திருமங்கை ஆழ்வார் பாசுரம். சிற்றம் சிறு காலை காலை நல் ஞானத்துறை படித்தாடி இங்கிறபடி தாமரையின் கேள்வனான எம்பெருமானை நன்கு அறிவதுதான் நல்ல ஞானம். அவன் எப்படிப்பட்டவன், அவன் எவ்வளோ வசதியானவன், அதே சமயத்தில் அவன் எவ்வளோ சுலபங்கிறதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறது தான் நம்மளுக்கு ஞானம். அதே துறை படிகை இழிதல் வேண்டும். சதாச்சாரிய உபதேசம் மூலமாகவும் பாகவதர் மூலமாகவும் எம்பெருமானை பற்றிய அறிவில் இழிவது தான் நன்மை அளிக்கும். திருப்பி திருப்பி உங்களுக்கு அதே தான் சொல்கிறேன். ஆச்சாரிய சம்பந்தம் வேணும், பாகவத சம்சேஷனம் வேணும். பாகவதரோட கூடி இருந்தால் தான் ஆச்சாரியன்கிட்ட போகணுங்கிற ஒரு எண்ணமே வரும். அதை தான் இந்த இடத்துலையும் எடுத்து சொல்கிறான் தாயார். முன் மணாளனை இப்போதே எம்மை நீராட்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாளியா முன்னாடி. அதுக்கு என்னன்னா புருஷாகாரம் மூலமாகவும் இது ஏற்பட வேண்டும். முதல்ல பாகவத சம்பந்தம் வேணும், முதல்ல நாம சங்கீர்த்தனம், அதுக்கு அடுத்தது ஆகார நியமனம். இது 2 நம்மளுக்கு சித்திச்சுன்னா அப்போ பாகவத சம்பந்தம் நம்மளுக்கு ஏற்படும். பாகவத சம்பந்தம் ஏற்பட்டதுன்னா அப்போ ஆச்சாரியன்கிட்ட போய் சரணாகதி பண்ணிக்கிறோங்கிற ஒரு எண்ணம் நம்மளுக்கு வரும். ஆச்சாரியன்கிட்ட போய் சரணாகதி பண்ணிட்டா அவர் கொண்டு போய் நம்மளை தாயார்கிட்ட விட்டுருவார். தாயார்கிட்ட போனால் அவள் புருஷாகாரம் பண்ணி பெருமாள்கிட்ட நம்ம சேர்த்து விட்டுருவார். அந்த வழியை தான் இந்த இடத்துல எடுத்து சொல்லலாம்.
பிராதக காலம் என்பது இது சாயங்காலம், இது பிராதக காலம் என்று கூறப்பட்ட காலம் என்று. பகவத் ஞானத்தை என்று அடைகிறோமோ அதுதான் பிராதக காலம். இது காத்தாடு, இது சாயங்காலம், இது மத்தியானம், இது ராத்திரி, இதெல்லாம் நம்மளுக்கு காலம் கிடையாது. என்னைக்கு அவனை பற்றின ஞானம் நம்மளுக்கு வருதோ அது அன்னைக்கு தான் நம்மளுக்கு ஞானம். பகல் கண்டேன் நாராயணனை கண்டேன், கனவில் மிக கண்டேன் மீண்டவனை மெய்யேன், மிக கண்டேன் ஊன் திகழும் நேமி ஒளி திகழும் சேவடியார் வான் திகழும் ஜோதி வடிவு என்றார் ஆழ்வார். இந்த பகல்லையோ ராத்திரிலையோ எப்போவோ இன்னும் எல்லா ஆழ்வார்களையுமே சொல்லுவா, இரவிலும் நண்பகலையும் விடாத அவனை தொடரேன்னு சொல்லுவான். இதுக்கு என்ன காரணம்னா, நண்பகல்ல கோவில்கள் எல்லாம் மூடுவா, நம்ம ஆற்றுலையும் பூஜா ரூமை நம்ம மூடி தான் வைக்கணும். ஏன்னா அந்த நேரத்தில் பகவான் யோக நித்திரையில் போயிடுவான். அந்த நேரத்தில் அவனை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, நண்பகல். அதே மாதிரி ராத்திரியில் நம்மளே தூங்கி போயிடுவோம். அந்த ராத்திரிலையும் நண்பகலையும் கூட விடாத அவனை நான் சொல்லிட்டு இருக்கேன், எனக்கு தூக்கமே வரல, அவனுடைய நாமம் சொல்றதுலாம் பிடிக்கிறதுன்னு சொல்லி ஆழ்வார்கள்லாம் சொல்லுவாங்க. அதுதான் வான் திகழும் ஜோதி வடிவு அப்படிங்கிற ஆழ்வார். யோகி அனவரதம் ஆத்மாவையே நினைப்பான், மற்ற பொருட்கள் அவனுக்கு தோன்றவே தோன்றாது. பிறருக்கு எங்கும் எப்போதும் ஆத்மா தோன்றுவதில்லை. நம்ம அந்த கைவல்ய ஆக்கியா போயிட்டோம்னாக்க அப்போ நம்மளுக்கு அந்த ஆத்ம அனுபவம் மட்டும்தான் தெரியும், வேற எதுவுமே நம்மளுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி சொல்றான். பிரபந்தனுக்கு அடைக்கலம் புகுந்த காலத்தில் இருந்து தேகம் முடியும் வரை இருக்கும் காலம் பிராதக காலம். சரணாகதி பண்ணினதுக்கு அப்புறமா அவனை நினைக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா நம்முடைய காலம் முடிகிற வரைக்கும் இருக்கிறது பிராதக காலம். உஷத் காலம், அதற்கு முன்பு இருந்த காலம் எல்லாம் இரவே. அப்போதான் நம்மளுக்கு விடிஞ்சிருக்கு. நம்ம சரணாகதி பண்ணிட்டோம், அவங்ககிட்ட போக போகிறோம் அப்படிங்கிற ஒரு நினைப்பு நம்மளுக்கு வந்துடுச்சுன்னா அதுதான் நம்மளுக்கு உஷத் காலம். அப்போ தான் நம்மளுக்கு பொழுதே விடிஞ்சிருக்கு. சக்ருத் திவா ஹைவாஸ்மை பவதி அப்படிங்கிறது உபநிஷத். பரமபதம் முழுமையும் பகல் காலம். அங்கே இந்த மாதிரி ராத்திரியோ நம்மளுக்கு மாதிரி வியாதிகளோ இல்லை வேற பசியோ தூக்கமோ எந்த விதமான மனசில் இருக்கிற ஆசையோ இதெல்லாம் எதுவுமே அங்கே கிடையாது. அதுதான் இந்த இடத்துல எடுத்து சொல்கிறான் சுவாமி தேசிகன். அதை நிரந்தரமாக எடுத்து சொல்கிறார். அப்பேற்பட்ட உயர்ந்த இடங்கிறத சொல்கிறான். சிற்றம் சிறு காலை என பிரிக்க வேண்டும். காலை மத்தியினால் ஓசைப்படுத்த என்ற காலம் விழித்து இருந்த கோபிகள் அந்த காலத்தில் தம் செயலான தயிர் கடையும் காலம் இது. சிறு காலை கடையும் பெண்கள் இந்த செயலை செய்ய தொடங்கும் போது விழித்திருக்க வேண்டுமாக அது சிறு காலை. சிற்றம் சிறு காலை. முனிவர்களுக்கும் யோகிகளும் மெல்ல எழுந்த ஹரிநாம சங்கீர்த்தனம் செய்கிறார்கள் என்று சொன்னபடியா அவர்கள் எழுந்த காலம் சிற்றம் சிறு காலை. கிருஷ்ணா, நாங்கள் உன்னிடம் சிற்றும் சிறு காலை வந்துள்ளோம். பொழுது விடிந்துவிட்டால் உன்னை பார்ப்பது அரிது. கண்ணி தன்மாக உன்னை இளங்கன்று மேய்க்க சிறு கூட்டி பொருட்படுத்தேன் அப்படின்னு நீ எல்லாம் கண்ணுக்குட்டி பின்னாடி மாடு பின்னாடி நீ கானகம் சேர்ந்து விடுவாய். அதனால கிருஷ்ணா, நாங்கள் வந்த காலம் சிற்றம் சிறு காலம். அனைவரும் தூங்கி எழுந்ததும் காலையில் நிர்வேதப்படுவார்கள். ஐயோ, நான் இதுவரையில் நல்ல காரியங்களை செய்யாமல் இருந்து விட்டேனே, இந்த மாதிரி பல பிறர்கள் கழிந்தனே என்று நினைத்து அழுவதுதான் நிர்வேதம். தினம் நினச்சிக்கணும், இத்தனை பிறவியே நம்ம இது பண்ணிட்டோமே, பகவான் ஒருத்தன் இருக்கான், அவனை அடையணும், அதுக்கு ஆச்சாரியன்கிட்ட போகணுங்கிற ஒரு ஞானமே வரலையேங்கிறது தான் நிர்வேதம். எம்பெருமானுக்கு உகந்த வேலைகளை செய்து அவனை மகிழ்விக்க விரும்புகிறேன் என்ற எண்ணம் பிறகு உண்டாகும். ஆகையால் காலையில் அனைவருக்குமே நல்ல செயல்களை செய்ய வேண்டும்ங்கிற எண்ணமே வரும். காலை என்பது பிராகிருத காலத்தை குறிக்கும். கால் என்பது சமயத்தை குறிக்கும், விடியற் காலத்தை குறிக்காது. பெண்கள் கண்ணனிடம் வந்த காலம் காலை ஆனபடியால் கால் என்பதற்கு பிராத காலம் என்று பொருள் கூறினர் அப்படின்னு சொல்லி சொல்றான். கால் என்றால் திருவடி. பாலகிருஷ்ணன் ஆனபடியால் அவன் திருவடி பூர்ணமாக காணப்படவில்லை. ஆகவே சிறு சிறுகால், சிறிதே வெளிப்பட்ட அழகிய சிறுகால் அப்படின்னும் பொருள் படலான்னு சொல்லி சொல்றான். 12 மணிக்கு மேல் போஜனம் செய்தாலும் பிராத போஜனம் என்றுதான் அதையும் சொல்லுவோம்.
சாயம் பிராதக துவஜி தானம் அசனம் என்பது பிரமாணம். முதல்ல எம்பெருமானை சேவிக்க மதியம் சென்றாலும் பிராத காலம் என்றுதான் அதை சொல்வது வழக்கம். நம்மளுக்கு எல்லா வேலையும் முடிச்சுட்டு மத்தியானம் போய் பெருமாளை சேவிச்சோம், அதுதான் பிராத காலம் அப்படின்னு சொல்கிறார். சிற்றம் சிறு காலம், மிக சொல்பமான காலம். பெண்கள் கண்ணனை பார்த்து கூறுகின்றனர், நான் சேர்ந்திருக்கும் காலம் மிக சொல்பம். ஏன் நீ சீக்கிரத்தில் மதுரை செல்ல போகிறார்கள், ஆகையால் நாம் கொஞ்ச நேரம்தான் உன்னோட சேர்ந்திருக்க போகிறோம், அதனால் உடனே எங்களுக்கு நீ அருள் புரிவாயாக அப்படின்னு சொல்லி கேட்குறோம். இங்கே ஆண்டாள் சிற்றம் சிறு காலே என்பதன் மூலம் சிறு காலத்தில் செய்கின்ற பிரபத்தியை நினைப்பூட்டுகிறார். பிரபத்தி அது ஸ்வல்ப காலத்தில் செய்யப்படும் உபயோகம். நம்ம போய் சரணாகதி பண்ணிட்டோம்னாக்க ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரத்துக்குள்ள ஆச்சாரியன் எல்லாத்தையும் நம்மளுக்கு முடிச்சு கொடுத்துருவார். ஸ்வல்ப காலம்தான், ஆனால் அதனுடைய பலன் என்னமோ நம்மளுக்கு ரொம்பவே வசதி. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுட்டு அந்த சொல்ப காலத்தில் நம்மளுடைய மனசை செலுத்துறதுக்கு இது பண்ணணும். ஆத்மாவான ஹவிசை அச்சுதன் என்னும் அக்னியில் மந்திரங்களை சொல்லி சமர்ப்பிப்பதே சரணாகதி. ஆச்சாரியர் நம்மளுக்கோசரம் அதுதான் பண்ணுவார். இதோ இந்த ஆத்மா வந்திருக்கு, இந்த ஆத்மாவை உன்கிட்ட சேர்க்கிறேன், தாயார் மூலியமாக உன்கிட்ட சேர்க்கிறேன்னு சொல்லி நம்மளை கொண்டு போய் தாயார்கிட்ட சேர்க்கறது தான் இது. வில்வித்தை தேர்ச்சி பெற்றவன் வில்லை எடுத்து நான் பூட்டி தன் கையில் உள்ள அன்பை குறிப்பார்த்து அடிப்பான். அதுபோல பிரணவம் ஆகிற வில்லை கொண்டு ஆத்மாவாகிற அன்பை பிரம்மமாகிற பரமாத்மா குறியை பார்த்து ஏவ வேண்டும். இந்த ஆத்மா அவன் சொத்து, அவன்கிட்ட இதை எப்படியாவது கொண்டு போய் சேர்த்துடணும், அவன் சொத்து அவன்கிட்ட கொடுத்துடணுன்ற வைராக்கியம் நம்மளுக்கு வேணும். வந்து உன்னை சேவித்து, நாங்கள் வந்து உன்னை சேவித்து உன்னிடம் வந்த பிரகாரத்தை யோசித்துப்பார். எப்படியெல்லாம் நாங்கள் கஷ்டப்பட்டோம், ஒவ்வொரு பள்ளியும் ஏற்றினோம், அவர்கள் சொன்ன சொற்களையும் ஏற்றோம், பனியில் வாடினோம், குளிரில் நடுங்கினோம், இந்த மாதிரி பல இன்னல்களை பெற்று உன்னிடம் வந்தோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். நாங்கள் கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம் முதலிய உபாயங்கள் செய்ய அதிகாரம் இல்லாதவர்கள். ஸ்திரீகளுக்கு இதுக்கெல்லாம் எதுக்குமே அதிகாரம் கிடையாதுன்னு தான் சாஸ்திரத்தில் இருக்கு. உன்னை தவிர மற்றவர்களை பதியாகவும் மற்ற பலன்களை விரும்பாதவர்களாக உள்ளோம். எங்களுடைய ஆகிஞ்சனம், அனன்ய கதித்துவம் இவற்றை முன்னிட்டே வந்துள்ளோம். ஆகிஞ்சனம், என்கிட்ட கை முதல் எதுவுமே இல்லை, என்னதுன்னு எதுவுமே கிடையாது. அதே மாதிரி அனந்த கதித்துவம், எங்களுக்குன்னு யாரும் கிடையவும் கிடையாது. ஒன்றை விட்டா நீ தான் எங்களுக்கு பதி, நீ தான் எங்களுக்கு காப்பாற்றணும் அப்படின்னு சொல்கிறார். உன்னுடைய தியானமானது செய்யும் தருணத்திலும் சுகருவும் அதில் வரும் பலனும் சுகருவும், இதுதான் விசேஷம். நினைக்கப்படும் பகவான் நமக்கு பிரியனாகப்படியால் அவனுடைய ஸ்மரணமும் பிரியமாகவே இருக்கிறது. பகவான் அவ்வளோ எளிமையானவன், அவ்வளோ கருணமயமானவன் சொல்லி அவனை நினைக்க நினைக்க, அவனுடைய சேஷ்டங்களெல்லாம் நினைக்க நினைக்க நம்மளுக்கு அவன் மேலே பிரீதி ஜாஸ்தியாக போடுது. அதை தான் சொல்கிறாங்க இடத்துல. அவனுடைய ஸ்மரணமும் அவனையே நினச்சி அவனுடைய நாமங்களை சொல்கிறது தான் நம்மளுக்கு, அதுதான் ஞானம்னு சொல்லி சொல்கிறார். ஓர் அஞ்சலியும் உண்ட இருக்க மாட்டாது பகவத் கிருபை என்று பூர்வர்கள் உரைத்தனர். பெரியவாள்லாம் சொல்கிறார், ஒரு அஞ்சலியும் உண்டு அறுக்க மாட்டாது. ஒரு தனம் கையை கூப்பி ஆத்மார்த்தமாக கண்ணான்னு கூப்பிட்டா அவன் அதில் குறி வச்சுக்கிறான். ஆஹா தோ வர ஆரம்பிச்சுட்டான், அவன் இனிமே அப்படியே நம்மக்கிட்ட சரணாகதி ஆயிடுவான்றத குறி வச்சுக்கிறான்னு சொல்லி சொல்கிறான். உன் பொன் தாமரை சதனன்ய பிரஜைகள் முறையில் வாய் வைக்குமா போல நாங்கள் உன் திருவடியை போக்கியமாக கருதுகிறோம். உன் திருவடி மட்டும்தான் எங்களுக்கு போக்கியம். பொன்னை விரும்புவது போல் விரும்பப்படுவது உன் திருவடி இணைகள். ஆகையால் அன்றோ முனிவர்கள் அமிர்த ரசத்தையும் நிராகரித்து உன் திருவடி தாமரையில் உள்ள அமிர்தத்தை புசிக்க விரும்புகின்றனர். அந்த திருவடி விசேஷம் நம்மளுக்கு. இதுவரையில் ஆத்மாவை சுதந்திரன் என்று நினைத்து உன்னை குறித்து ஏற்பட்ட சேஷத்துவை அபகரித்து விஷய இன்பங்களை மண்டி இருக்க செய்தேன். இனி அறிவு வந்த பிறகு உனது சேஷத்துவை அறிந்தவன் ஆனபடியால் உன் திருவடிகளையே சமர்ப்பித்தேன். இது வரைக்கும் நான் என்னது அப்படிங்கிற ஒரு அகங்காரத்தோடையே இருந்துட்டேன். எனக்கு தெரியல, ஞானம் வரல. இந்த ஆத்மா ஒன்றுது, இந்த உலகம் ஒன்றுது, இந்த உடம்பு ஒன்றுது, எல்லாம் ஒன்றுதுங்கிற அந்த அறிவு எங்களுக்கு வரலடா கண்ணா. இப்போ எங்களுக்கு
வந்துட்டு. ஏன்னா நீ தான் மோட்சம் தரப்போறேங்கிறத தெரிஞ்சதுக்கப்புறம் உன்னை விட்டுட்டு நாங்கள் விலக மாட்டோம். அதனால் உன்னுடைய திருவடி மட்டும்தான் வேணும்னு சமர்ப்பிக்கிறேன். பொன் தாமரை அடி. உன் அண்ணனான பலராமனும் மிக சமர்த்தனானபடியால் நாங்கள் அனுஷ்டிக்கும் நோன்பை செய்து வைக்க திறமை உள்ளவன் தான். நோன்பை செய்வதற்காக மட்டும் நாங்கள் உன்னை நாடவில்லை. வெறும் நோன்பு மட்டும் பண்ணால் அதுக்கு பலன் கிடைச்சா போதும் தான் நாங்கள் பலராமனே சேர்த்துருப்போம். நாங்கள் அந்த மாதிரி வரலையடக்கன்னா அவ்வாறு இருந்தால் பலராமனை சென்று எங்கள் காரியத்தை பூர்த்தி செய்து கொள்ளலாம். சேஷியான முன்னிடம் பணி செய்ய அல்லவோ நாங்கள் வந்தோம். எங்களுக்கு இந்த ஊர் உலகத்துக்கோசரம் தான் நாங்கள் பறையும் வாத்தியமும் அதை இதையும் கேட்டுமே தவிர உன்கிட்ட கைங்கரியம் பண்ணணும். அது பலராமன் கிட்ட போனால் எங்களுக்கு சித்திக்காது. அதனால் உங்ககிட்ட வந்தோம் அப்படின்னு சொல்கிறான். அடியே சர்வ போக்கியம் விட தகாதது தேன் பருகனரை போன்றது உன்னுடைய திருவடி. ஆக இதை வணங்க வந்துள்ளோம். அந்த திருவடியே சரணம் சொல்லி வந்துள்ளோம். கற்று இனம் மேய்ந்த என் தந்தை கழுதினை பணிமின் நீரு. அந்த கற்று இனம்ங்கிறது இந்த இடத்துல கன்று இனம்னு நம்ம பிரிச்சுக்கிறோம். கன்று இனம் மேய்த்த திருமாலையில் தொண்டடி சொல்வார். கன்று இனம் மேய்த்த அந்த தனியனில் வரும். கன்று இனம் மேய்த்த என் தந்தை கடல் இணை. என்னுடைய அப்பா, எல்லாருக்கும் அப்பா அவன் தான். அவனுடைய கடல் இணை, அவன் திருவடிகளை பணிமின் நீரை, அதை பணிமின் கோ அப்படின்னு சொல்லி சொல்றான். எம்பெருமானை உபாயமாகவும் உபயமாகவும் வரிப்பவர்கள் பரமகாந்திகள். அவன்தான் உபாயம், அவன்தான் உபயம். எம்பெருமானை விட்டு மற்ற தேவதைகள் செல்லாமல் அவரிடமே ஐஸ்வர்யம் கைவல்யம் விரும்புவர்கள் ஏகாந்திகள். ஏகாந்திகள் வேற செல்வம் வேணும்னாலும் கைவல்யம் வேணும்னாலும் அவங்கிட்ட தான் போவான். வேற தேவதாந்தர்களை வேறு தெய்வத்துக்கிட்ட போக மாட்டான். இதையும் விரும்பாதவர்கள் பரமை காந்திகள். அதை கூட அந்த கைவல்யம் ஐஸ்வர்யத்தை கூட விரும்பாதவா பரமை காந்திகள். பரமை காந்திகள்னா அவனுக்கு மட்டுமே அடிமைப்பட்டவா. அவன் என்ன கொடுக்குறானோ அதை ஏற்றுக்கிறதுக்கு ஒரு மனசை சித்தமாக வச்சுருக்கிறவா. பர்த்தாவிடம் மற்ற பலன்களை கேட்காமல் அவன் பணிவிடையே கேட்பவர்கள் உயர்ந்தவர்கள். ஒரு பத்னி எப்படி இருக்கணும்னா பர்த்தா கிட்ட அது இதுன்னு கேட்கக்கூடாதான். பர்த்தா பார்த்து தனக்கு என்ன கொடுக்குறானோ அதுக்கோசரம் அவனுக்கு என்ன பணிவிட வேணுமோ அதை தான் பண்ணுவாளாம். அந்த மாதிரி அவன்தான் பதி. நம்ம பத்னிகள் அவனுக்கு பணிவிட செய்யறது ஒண்ணுதான் நம்முடைய லட்சியமா இருக்கணும். போற்றும் பொருள். உன்னை நாங்கள் இப்படிதான் போற்றி புகழணுமே, இதுக்கு என்ன பொருள் அப்படின்னா எங்களுடைய நன்மையை நாங்கள் கேட்கவில்லை. உனக்கு மங்களாசாசனம் செய்யவே வந்துள்ளோம். செய்யும் மங்களாசாசனத்துக்கு என்ன பலன் என்றால் அதற்கும் மங்களாசாசனம் பாடுவதே பலன். ஏன்னா பலத்தை தியாகம் பண்ணணும் இல்லையா? அந்த மங்களாசாசனம் பாடுறோம், அதுக்கு என்ன பலன்னா அதுக்கும் மங்களாசாசனம், அதுவும் ஒன்றை சேர்ந்ததுன்னு சொல்றான். பல்லாண்டு சூழ்ந்து இருந்து பல்லாண்டேன்னு பெரியாழ்வார் சொன்னாப்புல, இன்று இத்தனையும் அமுது செய்தீரே பெரு நான் ஒன்று 100ஆக கொடுத்து பின்னும் ஆழ்த்துவேன் தாயார் சொன்னாப்புல, எல்லாத்தையும் அவனுக்கே சமர்ப்பிக்கணும். அந்த மனசு நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பழக்கப்படுத்தினால்தான் வரும். அவ்வளோ சட்டுன்னு வந்துடாது. அதை பழக்கப்படுத்துறதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும். எந்த காரியத்துக்குமே முயற்சி பண்ணாதான் அது சக்ஸஸ் ஆகும். முயற்சி பண்ணாத சும்மா ஆமாம் இது போய் கிடைக்க போட்டா நம்மளுக்கு நினச்சோன்னா நிச்சயம் கிடைக்காது தான். கிடைக்குன்ற ஒரு நம்பிக்கையோட முயற்சி பண்ணோம்னாக்க, ஒரு காரியத்தில் முயற்சி பண்ணோம்னா நிறைய தடங்குகள் வரதான் வரும். கஷ்டம்தான். கஷ்டப்பட்டு அந்த காரியத்தை சாதிச்சாதான் அதனுடைய பலன் பெருசாக கிடைக்கும்ன்றத சொல்கிறான். பெற்றம் மேய்த்து உண்ணும். கிருஷ்ணா வைகுண்ட லோகத்தை விட்டு எங்கள் குலத்தில் ஏன் அவதாரம் செய்தார்? எவ்வாறாவது ஜீவாத்மாக்களை தன் வசப்படுத்தி கொள்ளும் எண்ணம் உனக்கு. எதிர் சூழல் புக்கு திரிபவன் அன்றோ நீ. யாரெல்லாம் வேற வேற விதத்திலெல்லாம் போராடோ அவ எல்லாரையும் கூட்டு வச்சு அந்த எதிர் சூழல் புகுந்து அந்த எதிரில் போறவாழ திருப்பி கூட்டு தருவோம் நீ. உண்ணும் குலம். பசுக்களை மேய்த்து உண்ண கடவுதான இடைச்சாதிகளை பிறந்து எங்களை அடிமை கொள்வது ஒழிய உண்ணாது. லட்சியமான பசுக்கள் நிறைந்த வயிறு நிறைந்தால் அல்லது நாங்கள் உண்ணாத குலம். அப்படிப்பட்ட
எங்களை ஆழ்கொள்றதுக்கோசரம் இந்த குலத்தில் வந்து பிறந்தேன். குற்றேவல், குரு ப்ளஸ் ஏவல். குறுத்தல் அப்படின்னா தரித்தல், தாங்குதல், சக்கியமான ஏவல், செய்யக்கூடிய கர்மங்கள் எம்பெருமானின் உத்தரவால் ஏற்பட்ட கைங்கரியம். அவன் என்னென்னலாம் நம்மளுக்கு கைங்கரியங்களை சித்திக்கிறானோ அவன் ரொம்ப வசதியான காரியங்களை தான் நம்மளுக்கு கொடுப்பான். அதை செய்யறதுக்கும் நம்மளுக்கு சக்தியை தான் கொடுப்பான். அந்த சக்தியை நம்ம பயன்படுத்திக்கணும். அவன் நம்மளை எந்த வழியில் நடத்துகிறானோ அந்த வழி நல்லதுன்ற நம்பிக்கையோடு செய்யணும். சேஷியான எஜமானனுக்கு அபிமதமானது எதுவோ அதைத்தான் செய்ய வேண்டும். அவனுக்கு எது பிடிக்குமோ அதை மட்டும்தான் நம்ம பண்ண முடியும். எல்லாத்தையும் நம்ம பாட்டில் பண்ணிட்டு இதையும் பகவானை சமர்ப்பிக்கிறேன்னு சொல்கிறது மகா பாவம் சொல்லி பெரியவாள்லாம் சொல்கிறான். ஒழிவில் காலம் எல்லாம் உடனாய் பண்ணி அப்படின்னு சொல்லி நம்மாழ்வார் சொல்கிறார். ஒழிவில் காலம் எல்லாம் ஒரு செகண்டு கூட ஒழிவுங்கிறதுக்குல அந்த படுத்துட்டு இருக்கேனோ சாப்பிட்றேனோ என்ன பண்ணுறேனோ அந்த இடத்துலலாம் கூட உன்னுடைய ஞாபகம் தான், உன்னுடைய நாமந்தான், உன்னையே தான் நாங்கள் நினச்சிட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட சொல்லுவா, அப்படி இருக்கிறவா தான் பரமை காந்திகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஒரு ஊரில் குளக்கரையில் 4 அந்தணர்கள் கூடி பேசினாலாம். நான் காசிக்கு போக போகிறேன்னு ஒருவருக்கு ஒருவர் சொல்லிக்கிட்டாராம். தினமும் மாலையில் இவர்கள் கூடி இதையே பேசிட்டு இருந்தாலாம். அங்கு வயலில் நாற்றை நடுபவளான ஒரு பெண் கால்களை அலம்ப இங்கே அந்த குளத்துக்கு வருவான். இவர்களுடைய பேச்சை கேட்டு காசிக்கு நான் போனால் போகலாம், உங்களால் போக முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன்னா தினம் அவள் அதே பேசிட்டு இருக்கான், எந்த முயற்சியும் பண்ணலை. நான் கூட போனாலும் காசிக்கு போயிடுவேன், உங்களால் போக முடியாதுன்னு சொல்கிறாளாம். தினமும் இதையே சொன்னான். இவர்களுக்கு இவள் மேல் ஆத்திரம். நாங்கள் பணக்காரர்கள், நீயோ ஏழை, எங்களால் போக முடியாத போது நீ எப்படி போக முடியும் அப்படின்னு சொல்லி அவகிட்ட சண்டைக்கு போகிறாளாம். அப்போது அவள் சொல்கிறாளாம், உங்களால் போக முடியாது என்று நீ எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி அவள்லாம் அதற்றாளாம். அதுக்கு அவள் சொல்கிறா, என் சொல்லில் விசேஷ பொருள் உண்டு, ஆயினும் நீங்கள் உணரவில்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாளாம். நான் சொல்கிறதுல ஒரு விசேஷமான பொருள் இருக்கு, அது உங்களுக்கு தெரியலன்னாலாம். என்ன அப்படின்னு சொல்லவா, அவர்களும் இவளிடம் வினயத்துடன் உன் சொல்லுக்கு கருத்து என்னன்னு அப்படின்னு சொல்லி கேட்குறாளாம். அப்போ அவள் சொல்கிறாளாம், நான் போனால் என்பதற்கு அகங்காரம் என்று பொருள். நான் போனால்தான் காசிக்கு போக முடியும்னு சொன்னால், நான் அப்படிங்கிற அந்த அகங்காரம் அது போனாதான், நான் போனால் என்பதற்கு அகங்காரம் என்று பொருள். அகங்காரத்தை நீக்கினால் போகலாம். அகங்காரத்துடன் நான் போவேன் என்று சொன்னீர்கள். இதுதான் இந்த சொல்லின் மர்மம். அந்த கீழ் ஜாதியில் பிறந்தவளுக்கு கூட அந்த பகவானுடைய அருளால் கிடைச்ச ஞானத்தால் இவாளுக்கே உபதேசம் பண்ணுறாங்கிற எது சொல்கிறார். ஒரு கூலி வேலை செய்யும் ஒரு பெண் அறிந்திருக்கிறாளேன்னு அவளுக்கெல்லாம் சந்தோஷம் உண்டு தான். சந்தோஷம் வந்து அந்த நான்கிற அகங்காரத்தை இனி நான் என்பதை காட்டுறதுக்கு இது பண்ண மாட்டேன்னு சொல்லி சொல்கிறான். எங்களை இங்கு ஐ என்பதை குற்றேவல் என்பதுடன் சேர்த்து கொள்ள வேண்டும். குற்றேவலை எங்கள் அந்த மாதிரி எடுத்துக்கணும். எங்கள் குற்றேவல்களை கொள்ளாமல் போகாது என்பது கருத்து. இந்த 5 விஷயம் நம்மளுக்கு கேட்கப்படுகின்றன. நாங்கள் செய்யும் கைகருக்கு தேவரை பெற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொல்வது பொருத்தம் அன்று. உன்கிட்ட மட்டும்தானே வந்து சரணாகதி பண்ணியிருக்கோம், நாங்கள் சொல்கிறத ஏன் நீ கேட்க மாட்டேங்கிற? நோம்புக்கு வேண்டிய வாக்கியங்களை பெற நாங்கள் இங்கு வரவில்லை. சர்வ காலமும் தேவரரை பற்றிய சேஷத்துவ ரூபமான உறவு சேர்ந்திருக்க வேண்டும். அதை காரணமாக தேவரிடத்தில் கைங்கரம் செய்ய வேண்டும். மற்ற விஷயங்களில் எங்கள் மனம் போகாமல் எங்களை நீ ஆட்சி புரியும். அதுதான் நம்மளுக்கு வேண்டியது. அவனை நினைக்க 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 நம்ம மனசில் அவன் ஆட்சி பண்ண ஆரம்பிச்சிட்டோன்னா மற்றைய நம் காமங்கள் அப்படின்னு ஆண்டாள் சொல்கிறது தான் நடக்கும். நம்மளை வெளி விஷயங்கள் நம்மளுக்கு எந்த விதமான ஆசையும் வராது. எங்களால் செய்யப்படும் கைங்கரியம் பரமகாந்திகளின் கைங்கரியம், மற்ற பிரயோஜனத்தை எதிர்பார்க்காத கைங்கரியம். எம்பெருமானிடமே உண்ணும் சோறு பருக நீர் என்று மனத்தை செலுத்தி செய்பவர்கள் கைங்கரத்தை எம்பெருமான் தலைவணங்கி பெற்றுக்கொள்கிறான். மற்றவர்கள் செய்யப்படும் கைங்கரத்தை தன் காலிலே சேர்த்து கொள்கிறான். எம்பெருமானிடே அவன்தான் உண்ணும் சோறு பருகும் நீர் தின்னும் வெற்றலை எல்லாம் கண்ணனேன்னு அவனை நினைச்சுட்டாக்க, அப்போ அந்த மாதிரி நம்ம வாழ்ந்தோன்னா நம்மள அவன் தலையால கொண்டாடுறான்.
சாதாரணமாக ஒரு பூவை எடுத்து போட்டு நானும் வழக்கைக்கிறேன், நானும் பூ போட்டேன்னா அதை தன்னுடைய காலில் சேர்த்துக்கிறான். நாங்கள் உன் கைங்கரியத்தை செய்வதில் பசி உள்ளவர்கள். பசியாய் இருப்பான் ஒருவன் அட்ட சோறும் உண்ண வேண்டும், அடுகிற சோறும் உண்ண வேண்டும் என்னுமா போல பெருமாள் காட்டுக்கு எழுந்தழும் போது இளைய பெருமாள் அடிமை செய்ய வேண்டும், எல்லா அடிமைகளையும் செய்ய வேண்டும், ஏவி பணிக்கொள்ள வேண்டும் என்று பிரார்த்தித்தான். இளைய பெருமாள் கிட்ட நீயா ஒரு பதில் பர்ணசாலை அமைக்கிறதுக்கு நல்லதா நீயே ஒரு இடம் தேர்ந்தெடுத்து பர்ணசாலை அமைன்னு சொல்லி ராமன் சொன்னானா. அதுக்கு சொல்றானா லக்ஷ்மணன், நான் எதுவுமே பண்ண மாட்டேன், நீ என்ன உத்தரவிடுறியோ அதை தான் நான் பண்ணுவேன்னு சொல்லி லக்ஷ்மணன் சொல்லி அந்த கைகட்டை வாங்கிட்டான்னு சொல்லி சொல்றான். தேகிமே கதாமிதே என்ற வகையில் நாங்கள் வரவில்லை. நீ ஒன்று கொடுத்தால் நான் ஒன்று செய்கிறோம் என்பது வியாபாரம், பேரம் பேசுத. நாங்கள் அவ்வாறு கிடையாது. ஸ்வயம் பிரயோஜனம். ஆழ்வான் சுந்தர பாகுதவஸ்து ஸ்ரீமந்தௌ ஹரிச்சரணம் என்ற ஸ்லோகத்துல தத் சரண விலோச்சன அபிலாட்சி என்பார். தத் சரண விலோச்சன, எனக்குன்னு எந்த ஒரு அபிலாட்சியும் எந்த ஒரு இதுவும் எங்களுக்குன்னு கிடையாதுன்னு சொல்லி சொல்றார். எம்பெருமானுடைய திவ்யமான திருவடை கண்ணால் காண்பதே எங்களுக்கு பரம புருஷாத்மா, அதுதான் எங்கள் நோக்கம். இந்த ஸ்லோகத்துல ஸ்ரீமன் என்று எம்பெருமானை சொல்லாது எம்பெருமான் திருவடிகளை ஸ்ரீமத்தௌ என்று ஸ்ரீயோடு கூடியவை என்கிறார். மேல்கோட்டையில திருமகள் எம்பெருமானின் திருவடி இணைகளின் நடுவே பிரதிஷ்டை செய்யப்பட்டு உள்ளார். மேலக்கோட்டையில போய் சேவிச்சோம்னாக்க நம்மளுக்கு தெரியும், அந்த பகவானுடைய காலடியில தாயார உட்கார வச்சிருப்பான். கொள்ளாமல் போகாது நீ சர்வேஸ்வரன் அதிமானுஷி சேஷிதன், நாங்கள் வருவதால் உன்னிலை மாறுமா என்ன? எல்லாரையும் நீ மோட்சத்துக்கு கூட்டின்னு போறோம் தானே நீ இவ்வளவு முயற்சி பண்ற, நாங்கள் வந்துட்டோம்னா உன்னுடைய நிலம் மாறப்போறதானே? அது ஒன்றும் கிடையாது. முன்பு நரநாராயணா அவதரித்த போது நாராயண ரிஷியாய் 1000 வருடங்கள் தவம் செய்தான். அப்சரசுகளை அனுப்பி கலகம் செய்யும் இந்திரன் உன் தவத்தை கலைக்க பெண்களை ஏவினான். ஜெகத்காரணனே நீன்று அறியாத இந்திரன் மதிமயங்கி விடுவாயிற்று எண்ணினான். அவன் விஷமத்தை அடக்க உன் தொடையை தட்டி ஊர்வசி என்ற அழகையை உற்பத்தி செய்து அவளை அவனுக்கே மனம் முடித்து வைத்து அனுப்பினான். அந்த மாதிரி அற்ப செயலை செய்கிறவாளுக்கு கூட அவன் நீ நல்லதாக தான் செய்கிற அப்படின்னு சொல்கிறான். இதுக்கு என்ன கருத்துன்னா, எங்கள் என்கிற பதத்திலும் நீ போகாது என்கிற பதத்தாலும் காட்டப்படுகிறது. இந்திரலோகம் ஆளும் அச்சுவை பெரினும் வேண்டேன் அப்படிங்கிறார் தொண்டரடி பழுவார். அந்த இந்திரலோகத்தில் போனால் சுகங்கள் அப்படி அனுபவிக்கலாம். அந்த மாதிரி அந்த சுக எங்களுக்கு கிடைச்சாலும் கூட எனக்கு வேண்டேன் அப்படிங்கிறார். ஊனேறு செல்வத்து உடன் பிறவி யான் வேண்டேன் அப்படிங்கிறார் குலசேகர பெருமாள். ஊன் ஏறு செல்வத்து, இந்த உடம்புக்கும் இந்த உடம்பு இந்த மனசும் அனுபவிக்கிறதுக்கு ஏறு செல்வம், இந்த உலகத்துல கிடைக்கிற இந்த செல்வத்தை யான் வேண்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். அது அந்த வகையில இருக்கிற நாங்கள் சுக மகரிஷி தவம் செய்தார். அதை கெடுக்கும் வழக்கம் போல் அப்சரசுகளை அனுப்பினான். ஆடினார் பாடினார். இதை கண்ட சுகர் கழுதைகள் கத்துகின்றனவே அப்படின்னாராம். இதை கேட்டு அவர்கள் வெட்கி இந்திரனை அடைந்தனர். சர்வ பூதங்களின் இதைகளிலும் நீ வாசம் செய்கிறார், எங்களிடத்திலும் ரசிக்கிறார். நீயோ ரிஷிகேஷன். சப்தம் ரசம் கந்தம் முதலிய பொருட்களில் எங்களுக்கு உண்டாகும் தாரகத்தியை புக்தியை விளக்கி, சப்தம் ரசம் கந்தம் வாசனை திரவியங்களா பூசிக்கணும், அதை தவிர ரசம் எல்லாத்தையும் அனுபவிக்கணுங்கிற ஆசை, அது ரசம். அதுக்கப்புறம் சப்தம், என்னென்ன கேட்கக்கூடாதோ அதெல்லாம் காது கேட்குற வைக்கிற அந்த சப்தம், அது எல்லாத்துலேயும் இருக்கிற ஆசையை நீ தான் எங்களுக்கு அழிக்கணும். இற்றை பறை கொள்வான். கண்ணன் வினவினான், உங்களுக்கு என்னிடத்திலும் எனக்கு உங்களிடத்திலும் மதிமயக்கம் இல்லை, இது வாஸ்தவம். ஆனாலும் ஒரு முறைக்கு 9 முறை என்னிடத்தில் கேட்பதை பார்த்தால் குற்றேவல் செய்ய வந்தவர்களாயே தோன்றவில்லையே. ஏன்? முதல் பாசுரத்தில் நாராயணனே நமக்கே பறை, 8வது பாசுரத்தில் கோதுகலமுடைய பாவாய் எழுந்திராய் பாடி பறை, நம்மால் போற்ற பறைதனும். 16வது பாசுரத்தில் அரைப்பறை மாயன் மணிவண்ணன். 24வது பாசுரத்தில் என்றென்றும் உன் சேகமே ஏற்றி பறை. 25வது பாசுரத்தில் உன்னை அரித்தித்து வந்தோம் பறை தருவி அப்படி.
26வது பாசத்தில் சால பெரும்பறையே, 27வது பாசத்தில் உந்தன்னை பாடி பறை கொண்டு, 28வது பாசத்தில் இறைவா நீ தாராய் பறை. இந்த மாதிரி 9 முறை பறை பறைன்னு ஆசிச்சிருக்கீங்களே, அதுக்கு என்ன பறை கொள்வான் அன்றுகான் அப்படின்னா அதுக்கு சொல்கிறேன். அன்றுகான் கோவிந்தா, ஐயோ மாடு மேய்க்கும் எங்கள் குலத்தில் பிறந்தோம், உனக்கு மதிமகம் ஏற்பட்டு விட்டது. சொல்லின் கருத்து யாது என்று அறிய சக்தி அற்றவர்கள் நாங்கள், படிப்பறிவு இல்லை எங்களுக்கு. இங்கே பிறந்த உனக்கும் இந்த நிலையா, யதா சத்ரு பிராகி என்று சொல்வர். உலகத்துக்காக பறை என்றோம், உண்மையில் பறையை நோக்கியா நாங்கள் வந்தோம் அப்படின்னு சொல்லி அவ திருப்பி கேட்கிறான். கால வசத்தாலே தன் புதல்வன் தான் பரதன் என்பதை அறிந்து சகுந்தலையை ஏற்றுக்கொள்கிறான். துஷ்யந்தன் ஒரு காலத்துல அவனுடைய மதி மயக்கத்தால சகுந்தலையும் குழந்தையும் பரதனையும் மறந்து போயிடும். அந்த கால சந்தர்ப்பத்தை ஏற்பட்டதுக்கு அப்புறம் தன்னுடைய மனைவியும் குழந்தையும் ஏற்றுக்கிறான். அந்த மாதிரி கால மதிமயக்கம் கிடையாது உனக்கு, நீயே எங்களை இந்த மாதிரி தான் கேட்குற அப்படின்னு சொல்லி கேட்கிறான். கோவிந்தா, ஆண்டாளுக்கு இந்த நாமதேயத்தில் மிக விருப்பம். ஏனென்றால் அதில் கோதா என்ற தன் பெயர் அடங்கி இருக்கிறது அல்லவா. வர்த்தா என்றால் தன் பெயரில் மனைவியை அடக்கி வைத்திருப்பதால் இவளுக்கு கோவிந்த நாமாவில் அதிக ருசி. இந்த காலத்தில் பெண்கள் தங்கள் பெயருடன் கணவன் பெயரை சேர்த்துக் கொள்வது வழக்கம். பலரும் அவ்வாறே அழைக்கின்றனர். கோதாவரி என்ற நதிக்கு பிரசித்தி ஏற்பட்டது. ஏன்னா கோதாங்கிற திருநாமம் இருக்கிறதுனால அந்த பெருமை என்கிறார் சுவாமி தேசிகர். ராயணேன தேவி என்ற ஸ்லோகத்தில் வருகின்றன. நெடுநாளும் இந்த நதியுடன் அவை வாழ்கின்றன. அதனால் கங்கை முதலிய நதிகளை விட தூய்மையானது கோதாவரி. ஏன்னா கோதாங்கிற பேர் இருக்கிறதுனால அப்படின்னு சொல்லி அதை எடுத்துக்காட்டுறேன். எற்றைக்கும் ஏழை பிறக்கும் முந்தனக்கே உற்றோமே ஆகும். காலத்திற்கு வசமில்லாதான பரமபத்தியம் நாங்கள் செய்ய வேண்டும். நலம் அந்தம் இல்லது ஓர் நாட்டில் நில வரம்பு இல பல பிறப்பாய். நலத்துக்கு ஒரு எல்லையே கிடையாதுங்க. அந்த மாதிரி உன்னுடைய நாட்டில் இந்த உலகத்தில் எல்லா இடங்களையும் லக்ஷ்மணனை போல பட்டணத்திலும் வனத்திலும் இருந்து கொண்டு செய்ய வேண்டும். லக்ஷ்மணன் மாதிரி நாங்கள் இருக்கணும். பட்டணத்தில் இருந்தாலும் அவன் ராஜ்ய பரிபாலனை பண்ணாலும் அவனுக்கு குற்றேவல் தான் பண்ணிட்டு இருந்தான் லக்ஷ்மணன். எப்பவும் ஆதிசேஷனாக இருந்தாலும் படுத்துக்கிறதுக்கு பதியங்க அவன் தான், உட்காந்துக்கிறதுக்கு சிம்மாசனம் அவன் தான், நடக்கிறதுக்கு திருவடி அவன் தான், எல்லாத்தையும் அவனாக தான் இருக்கான். அதே மாதிரி காட்டிலையும் ராமனுக்கு சீதைக்கு என்னென்ன பண்ணணுமோ பண்ணான். அந்த மாதிரி ஒரு லக்ஷ்மணன் அந்த அதிர்ஷ்டம் எங்களுக்கும் கிடைக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். நாங்களும் பிறவி எடுத்து தொண்டு செய்ய அருள் புரிய வேண்டும். ஆதலால் பிறவி வேண்டேன் அரங்கமா நகர்தானே, இனி பிறவி யான் வேண்டேன் என்று ஆர்வர்கள் பிறவியை வீழ்த்தனர். பிறவி பிறந்துடும். பிறந்தா இந்த உலகத்துல இந்த இடத்துல பிறந்துட்டு நம்ம மட்டும் தனியா அவனை அனுபவிக்கிறதுங்கிறது முடியவே முடியாத காரியம். ஏன்னா இந்த உலகத்துல அவனுடைய மாயையால அட்ராக்ஷன்ஸ் நிறைய ஏற்படுத்தி கொடுக்குறான். அத்தனையும் ஜெயிச்சு அவனையே நினைக்கணுங்கிறதுக்கு ரொம்பவே நம்மளுக்கு அதிர்ஷ்டம் வேணும். அதுதான் இந்த இடத்துல எடுத்து சொல்றான். 7 பிறவி. ஹரிச்சந்திர மனைவி மிக வருத்தம் அடைந்து கடைசியில் கூறுவது இந்த வார்த்தை. எத்தனை பிறவி நான் பிறந்தாலும் லோகிதாசனே எனக்கு மகனாக பிறக்க வேண்டும், ஹரிச்சந்திரனே எனக்கு கனவாக வர வேண்டும் சொல்லி அந்த ஒரு கடைசியில மனசு வெறுத்து போய் சொன்னாலும் அவளுக்கு அது சித்திச்சதுனால 7 பிறவி. சாகம் தவக சூரிய திவி ஸ்டதி திருஷ்டிகி அப்படிங்கிறது அந்த அவனுடைய சம்பந்தம் நம்மளுக்கு விட்டு போகாத இருக்கணும்னு சொல்லி சொல்றான். 7 பிறவிக்குன்றது இங்கு என்றைக்கும் என்றது இப்போது நடக்கும் 7 பிறவி பற்றது. 7 பிறவி என்பது மேல் 7 ஜென்மங்கள், கீழ் 7 ஜென்மங்கள், மொத்தம் 21 பிறவிகள் எப்படின்னு பொருள். பரசுராமன் 21 தலைமைகளே அகங்காரம் கொண்ட அந்த சத்திரிகளை அழிச்சாங்கிறது சொல்றது. உற்றோமே ஆகும், உனக்கு உறுப்பினர்களாகவே ஆக கடவும். எப்போ நீ இந்த ஆயகுலத்தில் எங்களுக்கெல்லாம் தாயா தந்தையா மகனா தோழனா எப்படி நீ பதியா எப்படி நீ எங்களுக்கு உறவா இருந்தியோ அந்த மாதிரி நீ இருக்கணும். எம்பெருமானிடம் பாந்தவத்தை விரும்புகின்றனர், அவன் அல்லவோ சர்வவித பந்து. நம்மளுக்கு
அப்பா அம்மா குரு மற்ற நண்பன் எல்லாமே அந்த பகவான் தான். அப்படி நம்ம நினைச்சு பழக ஆரம்பிக்கணும். முதல்ல அவன்கிட்ட அவனை தான் முன்னிலைப்படுத்தணும். அவனை முன்னிலைப்படுத்திட்டு மீதி இருக்கிறவாழ நம்ம இது பண்ணணும்னு சொல்லி சொல்றான். புதல்வன் வந்து அன்று பிரகலாதனை கண்டிக்கிறோம். தந்தை வந்து அன்று வெண்ணிகசுவே அறிவோம். பார்த்தா வந்து அன்று நலன் விருத்தாந்தம் ஆகும். இதெல்லாம் அந்த சொந்தம்னா என்னங்கிறத சொல்றான். கம்பன் என்ன சொல்றான்னா, ராமன் காட்டுக்கு சென்றதும் அவனுடன் செல்லாதவர் யார்? அனைவரும் சென்றனர். ஆனால் சில பொருள்கள் செல்லலையா. என்னன்னா அவை யாவினா அரண்மனையில் வரையப்பட்டிருக்கும் ஓவியங்கள். அது உயிர் இருந்தால் அவையும் சென்றிருக்கும். ஏவிய குரிசில் பின் யாவர் ஏகிலார் மாயியல் தானே மண் என நீங்களாத தேவியர் தவித்தனர். தெய்வ மாநகர் ஒளி இழந்தது உயிர் இல்லாமையார். அந்த ஓவியங்கள் ஒளி இழந்து போயிட்டான். ஏன்னா பின்னாடி போக முடியல. அதுங்களுக்கு உயிர் இல்லை. இருந்தால் அதுங்களும் போயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். உனக்கே நாம் ஆள் செய்வோம், மற்ற தெய்வதைகளுக்கு ஆள் செய்ய மாட்டோம். உனக்கே என்று சொன்னதால் பாகவதற்கு ஆள் செய்ய மாட்டோம் என்று பொருள் அல்ல. உனக்கே அப்படின்னா பகவானுக்கு மட்டுங்கிறத அந்த இடத்துல எடுத்துக்க கூடாது. ஏன்னா அவனே என்ன சொல்றான், பாகவதாக்கு நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ கைங்கரியம் பண்றீங்களோ அதெல்லாம் எனக்கு பண்ணதான் நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லி கீதையில கண்ணன் சொல்றான். அதனால அந்த பாகவத கைங்கரியத்தை பண்ணதான் பகவானுக்கு எப்படி கைங்கரியம் பண்றதுன்னு நமக்கு புரியும். பகவத் சேஷத்துவம் என்பது பாகவத சேஷத்துக்கு முடிகிறபடியா அது பகவத் சேஷத்துக்கு சேர்ந்தது. இதுதான் பெரிவாழ நம்மளுக்கு எடுத்து சொல்வான். என்னன்னா நம்ம பகவான் கிட்ட அபச்சாரப்பட்டுட்டோம்னாக்க அவன் நம்மளை காப்பாத்திடுறான். ஏற்கனவே அம்பரீஷன் கதையை பார்த்துட்டோம். பாகவத கிட்ட அபச்சாரப்பட்டுட்டா அந்த பாகவதன் கிட்ட தான் நீ போய் மன்னிப்பு கேட்கணுமே தவிர நான் உன்னை காப்பாற்ற முடியாதுன்னு பகவான் கையை விட்டுடும். அந்த பாகவத அபச்சாரம் கூடாது. ஒண்ணு, பாகவத கைங்கரியம் பண்ண 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 நம்மளுக்கு அவனுடைய கைங்கரியம் சீக்கிரம் சித்தி கொண்டது சொல்றான். தனக்கே ஆக என்னை கொள்ளும் கீதே எனக்கே கண்ணனை யாங்கொள் சிறப்பே அப்படிங்கிறார். நம்ம தனக்கே ஆக அந்த பாகவத விசேஷத்துல அவளோட சேர்ந்தப்போ அவளுக்கு நம்ம சேர்ந்துட்டோம்னா அப்போ எனக்கே ஆக கண்ணன் யாங்கொள்ளும் சிறப்பு. அந்த பாகவத விசேஷத்தை அவளுக்கு பண்ற கைங்கரியம் பகவானை போய் சேருங்கிறத இந்த இடத்துல எடுத்து சொல்லலாம். செய்யும் கைங்கரியத்தை நான் செய்கிறேன் என்ற அகங்காரிடம் செய்தல் புருஷார்த்தம் ஆகாது. எந்த கைங்கரியமா இருந்தாலும் சாதாரணமா நம்ம உடம்பால அவளுக்கு கைங்கரியம் செஞ்சாலும் சரி, இல்லை பணம் காசால கைங்கரியம் பண்ணாலும் சரி, இல்லை அவளுக்கு நம்ம தடியை பண்ணி போட்டு அந்த மாதிரி கைங்கரியம் பண்ணாலும் சரி, இந்த வஸ்திரம் வாங்கி கொடுத்து அந்த மாதிரி கைங்கரியம் பண்ணாலும் சரி, எந்த கைங்கரியம் நம்ம பண்ணமானாலும் அதை வந்து நான் பண்ணேன், நான் என்னது அந்த மாதிரி நம்ம நினைக்க ஆரம்பிச்சிட்டோம்னாக்க அப்போ அதுக்கு நம்மளுக்கு இதுதான் திருப்பி திருப்பி கண்ணன் அதுதான் சொல்றான். பலத்தை தியாகம் பண்ணுவோம். கண்ணனால ஏற்பட்ட அந்த சுமிர்த்து, அதனால அந்த சுகிர்த்து, அந்த அவனால ஏற்பட்ட அந்த சந்தோஷம், அதனால நான் அவளுக்கெல்லாம் பண்ற அளவுக்கு எனக்கு உடம்புல சக்தி இருக்கு, எனக்கு பணம் கொடுத்துருக்கான், எனக்கு இது இருக்குன்றத அந்த கண்ணன் கொடுத்தான்ற அதனால நான் பண்றேன் அப்படிங்கிற எண்ணம் வரணும்னு சொல்லி சொல்றான். என் பெருமானை தவிர மற்ற எவரும் தகுதி உடையவர் அல்ல. வேற எந்த தெய்வத்தாலையும் நம்ம விரதம் இருக்கலாம். அப்படியே திருப்பி திருப்பி அதான் சொல்றேன். பிள்ளையாரோ முருகனோ அம்பாளோ சிவனோ பிரம்மாவோ இந்திரனோ நம்ம அவளை குறித்து தவம் பண்ணோம்னா, அவளை குறித்து நம்ம பண்ணோம்னா கண்டிப்பா அவ நம்மளை விட வசதியானவா தான். நம்ம கேட்கறத அவ கொடுக்கக்கூடியவா தான். ஆனால் அவளும் அழியக்கூடியவா, அவளும் பெருமாளால படைக்கப்பட்டவா. தனக்கு தானே தோன்றினவன் அவன். எப்போ தோன்றினான், எப்படி தோன்றினான் தெரியாதவன் அவன். அவனால மட்டும்தான் நம்மளுக்கு மோட்சத்தை தர முடியும். இந்த உலக சுகத்துக்கோசரம் உங்களுக்கு காரியம் ஆகணும்னா அவகிட்ட எல்லாம் போகும். ஆனா அவனை தவிர வேற யாரையும் நினைக்காத நீங்க இருந்தீங்கன்னா
அந்த வாழ்க்கையில் நான் வந்து உங்களை அந்திம காலத்தில் என்கிட்ட சேர்த்துக்கிறேன்னு சொல்லி சொல்கிறேன். நாம் ஆள் செய்வோம் முன்பு உற்றோமே ஆகும் சொல்லி சொன்னான். இப்போ அவதாரணம் ஏற்பட்டது. அதனால் கைங்கரியமே செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு மோட்சத்தில் சர்வதேச சர்வகால கைங்கரியங்கள் செய்த போதிலும் கைங்கரியம் இல்லாமல் பிரம்மானந்தத்தை அனுபவித்து கொண்டும் இருக்கும் வாய்ப்பும் உண்டு. அங்கே போயிட்டோம்னாக்க நம்மளும் அவனையே அனுபவிச்சுட்டும் உட்காந்துருக்கலாம். அவன் மேலே பாட்டு பாடணுமா பாட்டு பாடலாம், அவன் மேலே அர்ச்சனை பண்ணணுமா பண்ணலாம். அந்த மாதிரி அவனை மட்டுமே பார்த்துட்டே சும்மா அனுபவிச்சுட்டு உட்காந்துருந்தாலும் உட்காந்துருக்கலாம். அதுக்கும் வாய்ப்பு உண்டு. அதை தவிர அவனுக்கு மாலைகள் இது பண்ணுறது சமர்ப்பிக்கிறதோ, அந்த மாதிரி நந்தவனை வேலை செய்யறதோ, அந்த மாதிரி கைங்கரியம் ஏற்படுத்திக்கணும்னாலும் ஏற்படுத்திக்கலாம். அதான் அங்கே சென்ற முக்தன் சத்திரம் சாமரம் என்று பல வகையான பொருள்களை கொண்டு பணிவதை செய்வது போல் இங்கேருந்து நம்ம போயிட்டோம்னா சத்திரம் சாமரம் இந்த மாதிரி பல வகையான இதை கொண்டு நம்ம பணிவிடை செய்வது போல் அவனை பற்றி ஞானமாகிய அனுபவத்தை பெற்றிருப்பதும் உண்டு. அதனால தான் இங்கு வைகுண்ட கத்தியத்தில் கூறப்பட்ட கைங்கரிகளை சேர்த்து கொள்ளும். வைகுண்ட கத்தியத்தில் நிறைய கைங்கரியத்தை பற்றி சொல்கிறான். கதாகம் பகவந்தம் என்று ஆரம்பித்து இது பகவத் பரிசாரியம் என்று முடியும் வரை சொன்ன வரிசையை நினைத்து நாம் ஆள் செய்வோம் சொல்லி சொல்றார். மற்ற நம் காரணங்கள் மாற்று. இங்கு முந்தனோடு உற்றமே ஆவோம் என்றதால் பிரணவ அர்த்தம் சொல்லப்பட்டது. முந்தனோடு உற்றமே ஆகிட்டா ஆ உ மா அந்த பிரணவ அர்த்தம் சொல்லப்படுகிறது. உனக்கே ஆள் செய்வோம் என்றதால் நாராயணாய உனக்கு மட்டுமே அப்படின்றது சொல்லப்பட்டது. மற்ற நம் காமங்கள் மாற்று என்பதால் நமக ஓம் நமோ நாராயணாய நமக அப்படின்னு வருது இல்லையா, அவனுக்கு மட்டுமே உனக்கே சரணாகதி பண்ணிட்டேன்னு அந்த சப்தார்த்தம் சொல்லப்பட்டது. ஆக இதனால் மூல மந்திரார்த்தம் இதில் சொல்லப்பட்டதுன்னு சொல்லி பெரிவாசிட்டான். கண்ணா, எங்களுக்கு சிற்றம்பத்தில் ஆசை இருந்த போதிலும் அதை மாற்றும் சக்தி பெற்றவன் நீ ரிஷிகேஷன். எங்களுக்கு எவ்வளோ ஆசை இருந்தாலும் அதை அத்தனையும் உன்னால் கண்டிப்பாக மாற்றி கொடுக்க முடியும். ஆனால் அதை எப்படி மாற்றுவேன்னா நாங்கள் பிரார்த்திச்சாதான் மாற்றுவேன். நாங்கள் கேட்காத நீயே வந்து அதை பண்ண மாட்டேன். மாற்று மற்ற விஷயங்களும் உள்ள எங்கள் ஆசையை மாற்றும் சக்தி உள்ளவன் நீ. உனக்கு நீ மனசு வச்சேனாக்க மாட்டிடுவேன். ஆனால் அந்த மாற்றத்துக்கு நாங்கள் உங்ககிட்ட தான் வந்து இது பண்ணணும். சரியான உயர்ந்த சாரதி, குதிரைகள், கடிவாளம் இவைகளை நன்கு பற்றி கொண்டு தான் வெளியூர் செல்ல முடியும். அந்த காலத்துலாம் குதிரை வண்டியோ மாட்டு வண்டியோ போகிறான்னாக்க அதை ஓட்டுறதுக்கு ஒரு நல்ல சாரதி வேணும். அந்த குதிரைகள் அதுக்கு கடிவாளம் போட்டிருக்கணும். அதை எப்படி எந்த இடத்துல தொட்டால் அது வேகமாக போகும், எந்த இடத்துல தொட்டால் மெதுவாக போகும்ன்றது அந்த உயர்ந்த சாரதிக்கு தான் தெரியும். அந்த மாதிரி ஒவ்வொரு ஆத்மாவும் தன்னை ரதியாகவும், சரீரத்தை ரதமாகவும், புத்தியை சாரதியாகவும், மனதை கடிவாளமாகவும், இந்திரியங்களை குதிரைகளாகவும் நினைக்க வேண்டும். இந்த நம்ம எப்படி நினச்சிக்கணும்னா, நம்ம வெளியூர் போகணும், அந்த மோட்சத்துக்கு போகணும்னா ஒவ்வொரு ஆத்மாவும் தன்னை ரதியாக நினச்சிக்கணும். நினச்சிட்டு சரீரத்தை ரதமாக நினச்சிக்கணும், புத்தியை சாரதியாக வச்சுக்கணும், அந்த கடிவாளமாக இந்திரியங்களை குதிரைகளாக நினைக்க வேண்டும். நல்ல விஷயங்களில் செல்ல வேண்டும். அப்படி செல்பவன் விஷ்ணு பதத்தை பெறுவான். இவ்வாறு எல்லாவற்றையும் தன் மயமாக்க கொள்பவனுக்கு இது ஏற்படும். இதெல்லாம் வசீகரிக்கிறது எப்படி முடியும்னாக்க எம்பெருமான் அருள் மூலமாக தான் அது முடியும். அப்போ எம்பெருமான் அருள் எப்படி பண்ணா பலவான் இந்திரிய கிரமக என்பது அவன்கிட்ட என்னுடைய இந்திரியங்களை அடக்கிறதுக்கு மற்ற நம் காமங்கள் மாற்றுன்னு அவன்கிட்ட எப்படி நம்ம போய் பிரார்த்திச்சுக்கிறோமோ அதை வச்சுட்டு தான் அவன் நம்மளுக்கு எல்லாத்தையும் ஏற்படுத்தி கொடுக்குறானே தவிர நம்மளா எதுவுமே பண்ணுவேன், எனக்கு முடியும், நான் எல்லாத்தையுமே பண்ணிடுவேன், அந்த மாதிரி நம்ம எதையுமே நம்ம நினச்சிக்க கூடாது அப்படின்றத இந்த இடத்துல சொல்கிறார். நாம் ஒருவன் இந்திரியன் பல, நம்ம ஆத்மா ஒன்று தான், ஆனால் நம்மளுக்கு இருக்கிற இந்திரியம் பல, அது வலுவாக ஒன்று சேர்ந்து நம்ம இழுத்து வருகிறது. அது நிறைய இருக்கிறதுனால
கண்ணு ஒரு பக்கம் போகிறது, காது ஒன்று கேட்கறதுக்கோ போகிறது, கால் எங்கேயோ போகணுங்கிறது, மனசு எல்லாத்தையும் விட ரொம்ப கொடுமையானது. அந்த சாத்வம் அபிகர்ஷதி, இந்திரியங்களை அடக்கி விட்டதாக நினைத்து பண்டிதர் ஒருவர் வித்வாம்சம் அபிகர்ஷதி என்ற வாக்கியத்தில் கர்ஷதி என்ற சொல் தேவையில்லை, நாம் தான் புலனடக்கம் பெற்று விட்டோமே என்று பெருமை கொண்டு கர்வத்தால் அபிகர்ஷதி என்ற சொல்லை நாபி கர்ஷதி என்று சொல்லிவிட்டார். பாரதத்தை எழுதுவர் வியாசர். விஷ்ணு ரூபி என்று இவருக்கு பண்டிதர். கர்ஷதி என்ற சொல்லை நீக்கியது ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. உன் புலன்களை கொண்டே உனக்கு பாடம் கற்பிக்கிறேன் என்று அறிஞர் மாணவர்களுக்கு பாடம் போதிக்கும் வேலையை பெரும் மழையை வரவைத்தார். கொஞ்ச நேரத்தில் தண்ணி குடத்தோட ஒரு அழகிய பெண் இவரிடம் மழை அதிகமாக இருப்பதால் ஒதுங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இருவரும் சரி என்று கூறினார். இவரை கடந்து செல்லும் போது அவள் தலையை சிலிர்த்து கூந்தல் இவர் மேல் விழும்படி இழுத்து கொண்டு போனார். இவர் புலன்களை இழுத்து எழுத செய்தது. நான் புலனடக்கம் விட்டுதேன்னு சொல்லி சொன்னாலே அப்போ இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் வந்தால் எப்படி சரிக்கு விடுவாங்கிறத இதிலேருந்து எடுத்து சொல்கிறார். அந்த படித்த அறிஞனையும் புலன்கள் தன் வசப்படுத்தி இழுத்து விடும். எவ்வளவுதான் நம்மளுக்கு படிப்பு இருந்தாலும், எவ்வளவுதான் நம்மளுக்கு பக்தி இருந்தாலும், ஒரு செகண்டு அப்படியே வழிக்கு போய் சேத்துல விழுந்துருவோம். அதனால இதுக்கு என்ன திரண்ட பொருள் சொல்றான்னா, அசேதன பொருள்களுக்கு சத்வம் ரஜஸ் தமஸ் என்கிற 3 குணங்களை ஏற்படுத்தி உள்ளாய்கன்னா அதை கொண்டு அனுபவிப்பன் சேதனம். இந்த ஜீவாத்மாக்கு அது 3த்தையும் கொடுத்து தான் இந்த உலகத்துக்கு அவன் அனுப்புகிறான். இந்த உலகம் பூரா சத்வகுணம், ரஜஸ்குணம், தமோ குணம் 3ம் நிறைஞ்சது தான் இந்த உலகம். பழம், பால் முதலிய அசேதன பொருட்கள் உண்டு கழிப்பவன் சேதனன். அறிவில்லாத அந்த பொருள் அறிவுற்ற பெரியோருக்கு உபயோகப்படுகிறது. எல்லாம் உன்னுடைய சங்கல்பம். இவ்வாறு அசேதனங்களையும் சேதனங்களையும் செய்து பார்ப்பது உனக்கு ஒரு விளையாட்டா போயிடுத்து. அந்த அனுபவிக்கிறதுக்கு போக்கியத்தையும் நீ இந்த உலகத்துல எல்லாருக்கும் காட்டி கொடுத்துட்ட. அந்த மாதிரி எல்லாத்தையும் காட்டி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ரிஷிகேஷனா இருந்து நாங்கள் பிரார்த்தனை பண்ணிட்டா எங்களை நீ மாத்துற அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். எம்பெருமான இடத்துல அடைக்கலம் புகுந்தவனை ஏதேனும் ஒரு நாளிலே அவனை திருத்தி தன் விஷயத்தில் ஊக்கம் கொண்டவனாக செய்துவிடும். அவன்கிட்ட சரணாகதி பண்ணிட்டோமானா போருங்கிறத சொல்கிறான். ஆக எந்த வகையிலும் பிரபந்தர்களை அவன் கைவிடுவது இல்லை. மனசார அவன் தான் நினச்சிட்டோன்னா அவன் கைவிட மாட்டான். தன்னை ஆள் செய்யும்படி செய்வித்து விடும். மற்ற காமங்களை அடையாதபடி தடுத்து விடும். இதனால் தான் செய்யும் தொண்டு அனைத்தும் எம்பெருமானுக்காக என்ற எண்ணம் உடையவர்களாக இருப்பார்கள். இப்படி இல்லாமல் எம்பெருமானுக்கு திருப்பணி செய்கிறேன் என்று வாயளவு பேசிக்கொண்டு உள்ள அளவில் பகவானுக்கு என்ற எண்ணமற்று தன்னையே புகழ்ந்து கொண்டு இருப்பவர்கள். வேலுக்குடி சுவாமிகள் அதான் சொல்வார். இந்த மாதிரி நான் பகவானுக்கு பண்ணுறேன்னு அந்த கோவிலெல்லாம் கூட ஒரு காரியம் பண்ணிட்டா, ஒரு லைட்டை போட்டா உபயதாரன் போய் தான் பேரை கொடுக்குறார். கோவிலுக்கு லைட்டு போடுறார். அதனால் கிடைக்கிற பலன் உனக்கு கிடைக்க போகுது. அதுக்கு எதுக்கு உன்னுடைய விளம்பரம் சொல்லி வேலுக்குடி சுவாமிகள் கேட்பார். விளம்பரப்படுத்திக்க கூடாது. நீ சத்தம் இல்லாத ஒரு காரியம் தொண்டு பண்ணுறன்னா அது கிருஷ்ணனுக்கு சமர்ப்பிச்சுட்டு சத்தம் இல்லாத பண்ணணுமே தவிர அந்த மாதிரி விளம்பரப்படுத்திக்க கூடாதுன்னு சொல்கிறது தான் இந்த இடத்துல தாயாரும் சொல்கிறான். எந்த வகையிலும் திருத்தம் அடையாதவனாக இருந்தால் அவன் செய்த பிரபத்தி சரிவர நடப்பெறுவதில்லை. திருந்திக்கணும். கொஞ்சமாவது நம்ம பிரபத்தி பண்ணிட்டு இருக்கோம், இனிமையாவது அவனை விட்டு விலகாத இருக்கணும். அப்போ தான் அவன் நம்மக்கிட்ட இருப்பான்னு அதை திருத்தம் நம்ம மனசுல வரலன்னா நம்ம பிரபத்தி பண்ணிட்டோம் இல்லை. கர்மா கர்த்தா இவர்களின் சாக்குணம் இருந்தால் தானே பலிக்க வழியுண்டு. அந்த கர்மம் நம்ம பண்ற காரியங்கள், கர்த்தா நம்ம பண்ற ஆத்மா, இது ரெண்டும் அந்த சாத்வீக குணத்துல இருக்கணுங்கிறதான் சொல்லலாம். நாம் விதைக்கும் விதையும் சில பலிக்காமல் போயிடுது. நம்ம நிறைய விதை போட்டு நடக்கிறோம், நடச்சையும் எல்லா விதையுமே முளைச்சிடுது. எத்தனையோ விதை போயிடுறது இல்லையா? அந்த மாதிரி தான் அவன் எல்லார் மனசுலையும் தட்டி 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 பார்த்து ஒரு சில விதை தான் நல்லா முளைக்கிறது, மீதியெல்லாம் அப்படியே போயிடுதுன்னு வருத்தப்படுறானா கண்ணன். இப்படி அன்றி மேற்கூண்டிய வகையில் இருப்பவர்களை எம்பெருமான் கைவிட மாட்டான். இது பல சமர்ப்பணத்தை காட்டும் பாகம். பல சமர்ப்பணம்
என்னுடைய பலன் இது இந்த காரியம் நான் பண்றேன்னா இதுக்கு காரண கொடுத்தவன் கண்ணன், இதனுடைய பலன் கண்ணன். அதனால வரக்கூடிய பலன் நம்மளுக்கு கொஞ்சமாக தான் இருக்கும். ஒரு பெரிய கைங்கரியம் பண்றோம்னா அதனால வரக்கூடிய பலன் சாஸ்திரத்துல ரொம்ப கொஞ்சமா இருக்கும். ஆனா அதையே நீங்க கண்ணனுக்குன்னு அந்த பலத்தை அன்பு கொடுத்துட்டீங்கன்னா அவன் அது போல 100 பங்கு கொடுப்பான் அப்படின்னு சொல்றான். இவ்வாறு 3 பகுதிகளை கொண்டதும் சிறிது காலத்திலே செய்யக்கூடியதுமான சரணாகதி இந்த பாசுரத்துல வெளியிடப்பட்டுள்ளது. இந்த உள்பொருளின் பகவரையை பார்த்துட்டு அடியை முடிச்சுக்கிறேன். க்ஷணகால சிற்றல் சிறுகாலை உந்தனை சேவித்து உன் பொற்றாமரை போற்றும் கொள்கைனா க்ஷணகால சாத்தியமாக பிரபத்தி மூலமாக உன்னை வணங்கி உன்னுடைய அழகை வழங்கிய தாமரை போத திருவடிகளே மங்களாசாசனம் செய்வதன் பலனை கேட்பாயாக. பெற்ற மேய்த்து உண்ணும் குலத்தில் நீ பிறந்து குற்றவியல்கள் கொள்ளாமல் போகாதுன்னா பசு பிராயரான ஜீவர்கள் வசிக்கும் இந்த உலகத்தில் அனுகிரகம் புரிய அவதரித்த தேவரே, நாங்கள் செய்யும் கைங்கரியத்தை அவசியம் சுவீகரித்து கொள்ள வேண்டும். நம்ம கைங்கரியம் பண்ணணும்னு நினைக்கலாம், நினைச்சா அதை அவன் ஏத்துக்கிறதுக்கு அவனுக்கு உண்டான அந்த சந்தோஷத்தை அவன் மூஞ்சில ஏற்படுத்துறதுக்கு நம்ம தான் முயற்சி பண்ணணும்னு சொல்றான். இங்கு சம்பவிக்கும் ஐஸ்வர்யம் கைவல்யம் முதலிய பயன்களை நாங்கள் விரும்புகிறவர்கள் அல்ல. எங்களுக்கு ஐஸ்வர்யமும் வேண்டாம், எங்களுக்கு கைவல்யமும் வேண்டாம், எதுவுமே வேண்டாம். உன்கிட்ட நாங்கள் கேட்கறது உன்னுடைய திருவடி சம்பந்தம் ஒண்ணுதான். முந்தனோடு உற்றோமே ஆகும், எற்றைக்கும் 7 பிறைக்கும் உனக்கே ஆள் செய்வோம்னா ஜகத் கீடனான ரமணனான ஸ்ரீபிகி என்கிற வகையில் அங்கு விளையாடினாலும் உன் விஷயத்தில் சேஷத்துவ ஞானமுடையவர்களே இருக்கும். இந்த உலகத்துல நீ தான் சொல்லியிருக்க, தினப்படி காரியங்களை டெய்லி பண்ணிட்டுன்னு சொல்ற, யார் யாருக்கு என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ண சொல்ற. அதுதான் சொல்ற, ஜகத்கீடமான இந்த உலக வாழ்க்கைய நீ பண்ண விதிச்சிருக்க, நாங்கள் பண்ணுறோம். ஆனால் அந்த ஒவ்வொரு காரியத்திலையும் ஒன்னையே நினச்சி கிருஷ்ணார்ப்பணம் வஸ்துன்னு உனக்கு அர்ப்பணிச்சுட்டு தான் அந்த காரியங்கள் எல்லாம் பண்ணுறோம். அந்த கைங்கரியத்தை நாங்கள் இங்கே செய்ய அந்த கைங்கரியம் செய்யும்போது உகப்பை எங்களுடையதாக நினைக்க மாட்டோம். அப்படி அந்த கைங்கரியம் செஞ்சால் ஆஹா நானா கொண்டு இந்த காரியத்தை பண்ணுன்னு கண்டிப்பாக நாங்கள் நினைக்க மாட்டோம். அந்த கைங்கரியம் நீ கொடுத்தது, உன்னுடைய சந்தோஷத்துக்கோசரம் அதை நான் செஞ்சேன் அப்படிங்கிற நினைப்பு தான் எங்களுக்கு கொண்டு வரும். பிரகஷ் இஷ்மி யாமி என்கிறபடியே உமக்கே சந்தோஷத்தை கொடுக்கும், உனக்கு மட்டும்தான் சந்தோஷம் வரணும். அதுக்காக நீ கொடுத்த இந்த உடம்பை வச்சுட்டு நீ கொடுத்த இந்த ஆத்மாவை உனக்கே நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். ஆழ்வார் அதான் சொல்லுவோம், உனக்கு ஏதாவது கைமாறு பண்ணலாம்னு சொல்லி பார்க்குறேன்டா கண்ணா, ஆனால் ஒன்றுமே கிடைக்கல. ஏன்னா இந்த ஆத்மா இந்த உடம்பு எல்லாம் ஒன்றுது ஓன் சொத்தையே எடுத்து உனக்கு கொடுக்கறதுக்கு எனக்கு என்ன அதிகாரம்டா கண்ணா இருக்கு. அதனால எதுவுமே என்கிட்ட இல்லைங்கிறத நிதர்சனமாக நான் தெரிஞ்சுக்கிட்டேன். தெரிஞ்சுனதுக்கப்புறம் உன்கிட்ட அடிமைப்படுறதை தவிர நான் வேற எதையுமே கேட்கலன்னு சொல்லி நம்மாழ்வார் சொல்கிறாங்க. எல்லா ஆழ்வார்களுமே அந்த கருத்தை நிறைய பாசங்களில் எடுத்து சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அடியை திருப்பி விண்ணப்பிக்கிறது இதுதான். மனசில் கொஞ்சம் வாங்கிக்கோங்க, கொஞ்சம் தினம் ஒரு 5 நிமிஷம் இந்த விஷயங்களை அசப்போட கண்டிப்பாக உங்களுக்கு மனசு பதப்படும். மனசு பதப்பட்டா ஆச்சாரியனை தேடி ஓடுறதுக்கோ பாகவத சம்பந்தத்தை சேரத்துக்கோ நம்மளுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை அவனை தான் ஏற்படுத்தி கொடுப்பான். அவனை நம்புவோம். கண்ணன் நல்லால் தெய்வம் இல்லைங்கிறத நம்மாழ்வார் சொல்லல, நம்மாழ்வார் நம்மளுக்கு வாழ்ந்து காட்டினார். அதை கண்ணன் நல்லால் தெய்வம் இல்லைங்கிறத அவர் சும்மா வெறும் மேற்பாக்கா சொல்லிட்டு போகல, வாழ்ந்து காட்டினார். அவர் கிருஷ்ண தத்துவமாக அவர் வாழ்ந்து காட்டினார். அப்போ கொஞ்சமாவது அனுபவித்து கண்ணனே தெய்வம்னு வாழறதுக்கு கற்போம். குற்றம் குறைகள் இருக்க மன்னிக்க பிரார்த்திக்கிறேன். அடியேன் பேய புகழ் வில்லி புத்தூர் ஆடி பூரம் மேன்மேலும் மிக வழங்க விஷ்ணு சித்தன் தூய திருமகளாய் வந்து அரங்கனார்க்கு துழாய் மாலை முடிச்சூடி கொடுத்த மாதே நேயமுடன் திருப்பாவை பாட்டு ஆராய்ந்தோர் நீ உரைத்த கையொரு திங்கள் பாமாலை ஆய புகழ் 143
அன்புடனே அடியேனுக்கு அருள் செய் மகிழ்ந்து நீயே. ஆண்டாள் திருவிழே செல்லும், கண்ணன் கருவிலே செல்லும். நாளைக்கு இந்த மாதிரி நம்ம அனுபவிக்க ஆரம்பிச்சோம்னா அதனுடைய பலன் நம்மளுக்கு என்ன கிடைக்க போகுதுன்றத பலனை கொடுக்க போகிறேன். அந்த பலனையே கிருஷ்ணனுக்கு சமர்ப்பிப்போம். நாளை தொடர்ந்து அறிவிப்போம்.